மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் August 5 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. இன்னொரு தடவை இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு என்கிட்ட பேசாத, மீறி பேசினா என்னை மறந்துட வேண்டியது தான், புரியுதா? இவங்க கூடயே இருன்னு சொல்லிட்டு வெற்றியும் கிரியும் அங்கேருந்து போயிடறாங்க. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, பாருங்கள் வெற்றி எப்படி கோவப்பட்டு போகிறான்னு அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. என்ன பூஜா வளர்ற, நான் உனக்காக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ என்ன எதிர்த்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்ல. அதான் சக்தி வீட்டில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல. அதுதான் எனக்கும் புரியல பூஜா நான் சொல்கிறத கேளு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம்னு நீ காத்துக்கிட்டு இருக்காத. நிச்சயமாக அவங்க எல்லாருமே உன்னை ஏமாத்துறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வெற்றியை நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு. உங்கள் அம்மாவையும் வர சொல்லிடு. திடீர்னு வெற்றியை உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னா என்ன, அப்போ தெரிஞ்சிடும்ல வெற்றி மனசில் என்ன இருக்குன்னு அப்படிங்கிறாங்க புஷ்பா. திடீர்னு எப்படிக்கா தாலி கட்ட சொல்கிறது அப்படின்னு கேட்க, பூஜா நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன்னு உனக்கே தெரியும். நீ அவனை கூட்டிகிட்டு மட்டும் வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு புஷ்பா சொல்ல. பூஜா அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ சங்கிலி, என்ன மேடம் இவ்வளோ யோசிக்கிறீங்க, அதான் அக்கா அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்ல. இல்லை இதனால் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு தோணுது, அதுதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஒரு பிரச்சனையும் வராது, இப்படி பண்ணலன்னா தான் உனக்கு பிரச்சனையே வரும். நாளைக்கே நீ தாலி கட்டிக்கணுமா இல்லை காலம் பூரா வெற்றிக்காக காத்திருக்கணுமா, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு புஷ்பா சொல்ல. சரிக்கா நான் எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிறாங்க பூஜா. சங்கிலி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுடா அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சங்கிலி. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி அவங்க ரூமில் நின்று பலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது வெற்றி சத்தமே இல்லாமல் வந்து டோரை ஓப்பன் பண்ணி சக்தியை பின்னாடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுற, விட்ரா, பூஜா பாத்திர போறாடா அப்படின்னு சக்தி சொல்ல. அவள் பார்த்துட்டு போறான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு வெற்றி சொல்ல. என்ன பார்த்தாலும் பரவாயில்லையா, டே நான் இங்கே பார்த்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பண்ணுறது நான்டா அப்படின்னு சொல்ல. வெற்றி அப்படியே வெக்கப்பட்டுட்டே நிற்கிறாரு. என்ன சார் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏய் எப்படி கலக்கிட்ட போடி, வேற வழியே இல்லை, பூஜா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினச்சேன், கரெக்டாக ரோஹித்தை கூட்டிகிட்டு வந்து நின்ன பார்த்தியா, அப்பா எனக்கு கூட தோணலடி அப்படின்னு வெற்றி சொல்ல. இதுதான் சக்தியோட பிளானுங்கிறது அப்படின்னு சொல்ல. ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் நான் பூஜா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாரு வெற்றி. நீ மட்டும் சொல்லியிருக்கணும், உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. பைத்தியக்காரி, எப்போ பார்த்தாலும் பூஜாவை துரத்தணும்னே யோசிச்சுட்டு இருக்காத சரியா, உனக்கும் எனக்கும் சின்ன வயசு, நம்ம இன்னும் யோசிக்க வேண்டியது நிறைய இருக்குது சக்தி அப்படின்னு சொல்ல. டேய் கோயிலில் வச்சு ஒரு பூவும் போட்டு வச்சதுக்கு இவ்வளோ ரொமான்ஸா உனக்கு அப்படின்னு கேட்க, பூஜா முன்னாடி நம்ம ஜெயிச்சிருக்கோம், அதை கொண்டாட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெற்றி பக்கத்தில் வந்து ஹக் பண்ண வராங்க. வெற்றி இப்படி தனியாக சக்தி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக பூஜா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது உடனே சக்தி ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி, டேய் ஆடி கிருத்திகை அன்னைக்கு என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அவளுக்கு பூவையும் பொட்டையும் வச்சு விட்டுருக்க, அசிங்கமா இல்லை உனக்கு, மனுஷனாடாடி அப்படின்னு எல்லாம் வெற்றியை பார்த்து கேட்க, ஏய் என்னடி ரொம்ப நடிக்கிற, நீ தானே சொன்ன எவ கூடிய போய் சுத்துன்னு, இப்போ என்னடி அப்படின்னு கேட்க, ஏய் சொன்னா உடனே போயிடுவியா, நான் அவளை கூட்டிகிட்டு போன்னு சொன்னா கூட நீ என்ன பண்ணியிருக்கணும், என்னை மன்னிச்சிரு சக்தி, நான் உன்னை தவிர வேற யார் கூடயும் போக மாட்டேன்னு என் காலில் விழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல. கால்லையா, அதுவும் உன் கால்லையா, அதுவும் நானு, ஏய் போடி போ, நிஜமா சொல்றடி, உன்னை விட என் பூஜா 1000 மடங்கு பெட்டரடி, அவள் காலில் விழணும்னு என்றைக்குமே சொல்ல மாட்டா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. பூஜா அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டேய் என்னடா இப்படி சொல்கிற, நீ மொத்தமாக மாறிட்டடா, நீ வருவ கண்டிப்பாக என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன், நீ என்னடானா பூஜா 1000 மடங்கு பெட்டர்னு சொல்கிற, ஏய் உனக்கு இருக்குடா இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏய் இன்னும் என்னடி இருக்குது, இன்னும் ஒன்றும் கிடையாது, அதான் எனக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, உன் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிடி அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. பூஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கேருந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏய் என்ன போயிட்டாளா அப்படின்னு வெற்றி கேட்க, போயிட்டா அப்படிங்கிறாங்க சக்தி நம்ம ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிகிட்ருக்கோண்டி, இந்த தப்பெல்லாம் கடைசியில் நம்ம தலையில் தான் வந்து விடிய போகுது அப்படின்னு சொல்ல. எப்பா சாமி திரும்ப ஆரம்பிக்காத, இந்த பிளான் போட்டது தான், இது முடிகிற வரைக்கும் நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி இதிலேருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் பண்ணுற, இந்த விஷயத்துலையும் சொல்கிற, நீ கண்டிப்பாக மாட்ட தான் போகிற, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வெற்றி வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சரளா ரங்கநாயகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டில் இருக்க எல்லாரும் அங்கே இருக்காங்க. அண்ணி பூஜாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னா
ஒரு பரிகார பூஜை பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்ல, சரளா அதான் போன தடவையே பண்ணிட்டியே, அப்புறம் மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்க, எங்க நீ அந்த பரிகாரமும் ஒழுங்காக நடக்கலை, கல்யாணமும் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சக்தி மேலே நின்னே பார்க்குறாங்க. அதுக்காக தான் திரும்பவும் ஒரு பரிகார பூஜை பண்ணலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தாராளமாக பண்ணு சரளா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுட்ருக்க, உன் பொண்ணு கல்யாணம் தாராளமாக பண்ணு அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க, வெற்றி கீழே நின்றுட்டு அப்படியே கண்ணை காட்டுறாங்க. மேலே நின்று சக்தியும் சரி சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. சரிங்க நீ, நானும் பூஜா வெற்றியும் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக கூட்டிகிட்டு போமாங்கிறாங்க ரங்கநாயகி. வெற்றி கிட்ட சக்தியும் தலையாட்டுறாங்க. உடனே வெற்றி, அம்மா அப்போ நான் அத்தை கூட போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, ரங்கநாயகி சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் முன்னாடி ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து நின்று, அம்மா இதை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தான் நீ பழைய வெற்றியாக மாறி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாம் பூஜா வந்த நேரம் அண்ணி அப்படின்னு சரளா சொல்ல, கரெக்டாக சொன்ன சரளா, வெற்றி நீ போயிட்டு வா, சந்தோஷமாக போயிட்டு வா போ அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க. உடனே பூஜா வந்து அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எதுக்கு இப்போ ஆசீர்வாதம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்புறமா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நான் ஆசீர்வாதம் வாங்க முடியாது, அதனால தான் இப்போவே அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. மாமியார் மருமகனா இப்படித்தான் இருக்கணும், சரி கிளம்புவோமா அப்படின்னு சரளா கேட்க, மேலே நின்று சக்தியும் வெற்றிக்கிட்ட தலையாட்டுறாங்க. டேய் போடா அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்று சக்திக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா அப்படின்னு சக்தி கேட்க, அவள் என்னை பரிகார பூஜைன்னு கூட்டிகிட்டு போகிறாடி, எனக்கு என்னமோ வெட்ட போகிற கெடாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குடி, நீ என்னடானா அவ கூட போங்கிற, இருக்குடி உனக்கு, உன்னை சாவடிக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. ஏண்டா இப்படி பண்ற, கோவிலுக்கு தானே போற, அவ பாட்டுக்கு பரிகாரம் பண்ணட்டும், நீ சாமி கும்பிட்டு வா, நாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு சக்தி சொல்ல, என்ன தெனா விட்டு உனக்கு, ஏண்டி நான் நெருப்புல கிடக்குற புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்க, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி கொள்றியா, பரிகார பூஜையை முடிச்சுட்டு நான் மட்டும் வரும்போது நீ மாட்டின அவ்வளோதாண்டி, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரிடா நீ முதல்ல கிளம்பு, அவ சந்தேகப்பட போறாடா அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணாலும் உன் பிளான்ல நீ குறியா இருக்கல்ல, அடியே என்கிட்ட மனசு விட்டு பேசி சிரிச்சு எவ்வளோ நாள்றியாச்சு, கேட்குறல்ல பதில் சொல்லு அப்படின்னு வெற்றி கேட்டுட்டு இருக்க. நீ இப்படியெல்லாம் பேசினேன்னா நான் அழுதுருவேன், ப்ளீஸ்டா எனக்காக போயிட்டு வா அப்படின்னு சக்தி சொல்ல, இப்படியே ஏதாவது பேசி என் வாயை அடைச்சிரு, போய் தொலைறேன் வெய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பூஜாவும் அவங்க அம்மாவும் வராங்க. அப்போது வெற்றி கிரிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அச்சச்சோ அவங்களாம் எதுக்கு அப்படின்னு சரளா கேட்க, ஏன் அவங்க வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்மா வந்தால் என்ன, நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சரளாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே சக்தி சாமிக்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா தேவையில்லாமல் வெற்றி ரொம்பவே பயப்படுறான், என்னதான் பூஜாக்கும் வெற்றிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆனால் உண்மையாகவே ரோஹித்க்கும் பூஜாக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் என்னன்னு தெரியல, வெற்றி ரொம்பவே பயப்படுறான். ஆனால் எனக்கு எந்த பயமும் இல்லைம்மா, ஏன்னா நான் உன்னை நம்புகிறேன். அம்மா நீ தான் எப்பவும் என் கூடவே இருந்து எனக்கு நல்லது பண்ணி வைமா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு எந்திரிச்சு வெளியே வராங்க. அப்போது அவங்களோட தாலிக்குடி ஒரு டோரில் இருக்கிற ஆணியில் சிக்கிடுது. அம்மா என்ன இது அபசோகனம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுறாங்க. திரும்பவும் சாமி முன்னாடி போய் உட்காந்து, இப்போ தானே உன்னை கும்பிட்டுட்டே எந்திரிச்சு போனேன், அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் நடக்குது, உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தாலியை வேற ஒரு செயினில் கோர்த்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு செயின் எடுத்து கோர்த்து போட்டுக்கிறாங்க. அம்மா எனக்கும் வெற்றிக்கும் எந்த வித பிரச்சனையும் வராமல் நீதாம்மா பார்த்துக்கணும், உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அடுத்ததாக சக்தியோட அப்பா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அங்கே அப்போது சங்கிலி வராங்க. புஷ்பா கீழே இறங்கி வரவும், நல்லா மேக்கப் போட்டு கிளம்பி வந்திருக்க, இந்த ஆள் வேற ஹாலில் படுத்திருக்காரு, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, அதாண்டா நானும் யோசிக்கிறேன், இந்த ஆளுக்கு தெரிஞ்சால் எந்த நேரத்தில் என்ன செய்வாருன்னு தெரியாது, வெற்றி பூஜா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போங்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, வெற்றி பூஜா கல்யாணம்னு தெரிஞ்சு மாமா தைய தக்கன்னு குதிக்கும் அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க. வெற்றி பூஜா கல்யாணம்னு இந்த ஆளுக்கு தெரிய வேணாம், முதல்ல அந்த ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்காரான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல, சங்கிலியும் போய் பக்கத்தில் நின்று மாமா மாமான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் கையெல்லாம் ஆட்டி பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடிச்சுட்டே படுத்துட்ருக்காரு. அக்கா மாமா நல்லா தூங்குறாரு, நம்ம கமக்கமாக போய் கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ சக்தியோட அப்பா யோசிக்கிறாரு, நாதாரி நான் தூங்குறேனா இல்லையான்னு என்னையே செக் பண்ணுறியா, எந்த கல்யாணத்துக்கு போகுதுங்க ரெண்டும் நம்மக்கிட்ட சொல்லாமல், ஏதோ திட்டம் போடுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. தூங்கட்டு இந்த ஆள் தூங்கி எந்திரிக்கும் போது சக்தி வாழ்க்கை மொத்தமாக வலிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி புஷ்பா சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த பக்கமாக போனதுமே உடனே இந்த பக்கம் சக்தியோட அப்பா எந்திரிச்சு, என்ன சக்தி வாழ்க்கை மொத்தமாக வலிச்சுட்டு போயிடுமா, இவங்க ஏதோ பெருசாக திட்டம் போடுறாங்க, இதை முதல்ல உடனே மாப்பிள்ளைகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு வெற்றிக்கு.
ஆனால் வெற்றியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் சக்திக்கு கால் பண்ணுறாங்க. சக்தியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி இது இப்படியே விட்டால் சரி வராது, நம்ம நேர்லேயே போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. கோயிலுக்கு வந்ததுமே சரளா பூஜா கிட்ட, ஏய் என்னடி இவன் வந்திருக்கான்னு கிரியை பார்த்து கேட்டுட்டு, நடக்க போகிறது வெற்றியோட கல்யாணம்னு தெரிஞ்சா சும்மா இருப்பானா அப்படின்னு கேட்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல்ல, நீ எதுவும் கவலைப்படாமல் இரு அப்படிங்கிறாங்க பூஜா. வெற்றி கிரி கிட்ட, டே கிரி, இந்த கோயிலை பார்க்குறப்போ பழைய ஞாபகம்லாம் வருது. இந்த மாதிரி தான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி பூஜா என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா. மாலையை திரும்பி பார்க்காம தூக்கி போடணும்னு சொன்னான். சரியான பைத்தியக்கார பொண்ணாக இருக்கும் போல. கடுப்பில் தூக்கி போட்டேன் பாரு, மாலை எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா சக்தி இருக்கால, அவளும் இந்த கோயிலில் தான் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்பெல்லாம் மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, சக்தியை டீப்பாக லவ் பண்ணிட்டு பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறமேனு. ஆனால் சக்தியே எனக்கு பொண்டாட்டியே வந்தா பார்த்தியா, பா செம்ம ட்விஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, அண்ணன் ஒரு வேளை சாமி அப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவைன்னு பூஜா கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டா அப்படின்னு கிரி கேட்க, ஏண்டா ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க விடுறியா? ஆமாம், இந்த அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுல அப்படி என்னடா சந்தோஷம் அப்படின்னு வெற்றி கேட்க, டென்ஷன் ஆகாதண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பூஜா. டைம் ஆச்சு போகலாமா உள்ளன்னு கேட்க, இவ வேற இதோ வரேன்னு சொல்லிட்டு வெற்றியும் உள்ள போகிறாங்க. கோவிலுக்குள்ள கல்யாணம் பண்ணுறக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே புஷ்பா சங்கிலி 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. என்னடா இவங்க நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு கிரிகிட்ட வெற்றி கேட்டுட்ருக்க, அந்த பூஜாவும் புஷ்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே அதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, முதல்ல பூஜாவை அனுப்புவோம்ல, அப்போ கூடவே இவளையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க, சரளா வேட்டி சட்டையை கொடுக்குறாங்க வெற்றிக்கு. எதுக்கு வேட்டி சட்டையெல்லாம் அப்படின்னு கேட்க, என்ன வெற்றி, பரிகாரத்தை வேட்டி சட்டையோட தானே பண்ணணும், பேண்ட் சட்டையோடையா பண்ணுவாங்க, நேரமாச்சு முதல்ல போய் இதை மாற்றிட்டு வாப்போ அப்படின்னு சொல்ல, வெற்றியும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாரு. கிரி வெற்றிக்கிட்ட, என்னென்ன பரிகார பூஜைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை மாதிரி வர அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நான் தான் சொன்னனே லூசு குடும்பம்டா இவங்க, ரோஹித் தான் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவனை வச்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணணும். ஆனால் பூஜா என்னை வச்சு இதெல்லாம் பண்ணுறா. ஆனால் கடைசியில் என்னமோ தாலி கட்ட போகிறது ரோஹித் தான். என்ன கொடுமை பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்ருக்க, மாப்பிள்ளை சீக்கிரம் வாங்குங்கிறாங்க ஐயர். மாப்பிள்ளை உட்காருங்கன்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்க, உனக்கு தானே கல்யாணம், நீ தான் மாப்பிள்ளை அப்படின்னு சரளா சொல்ல, ஓ அந்த கல்யாணத்துக்கு நான் தான் மாப்பிள்ளை, சரின்னு சொல்லி உட்காரவும், பார்த்தீங்களா வெற்றியா இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பூஜா புஷ்பா கிட்ட கேட்க, ரொம்ப சந்தோஷம் நீயும் போய் உட்காருங்கிறாங்க. பூஜாவும் போய் பக்கத்தில் உட்காராங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.